இங்கே வருங்க, ஆன்லைனில் பற்றி நம்ம வந்து சேனல் ஆரம்பித்தோம்னா தெரியாதுங்க. அதனால் ஆன்லைனில் வந்து நம்மளுக்கு விருப்பம் இருந்தாலும் விருப்பம் இல்லாட்டாலும் சில பேரோட நட்பு ரீதியாக சில பேரோட பழக்கம் ஏற்படுங்க. அப்படித்தாங்க எனக்கு ஒரு சேனலில் வந்து அவர் ஒரு சேனல் நடத்திட்டு இருந்தாருங்க. அவருக்கு ஒரு 50-55 வயசு இருக்கும் பார்த்துங்க. அவர் பேர் சேக்கிலர்னு. அந்த அண்ணா வந்து லைவ் நடத்திட்டு இருப்பார். அந்த லைவில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே போய் நானும் வந்து கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணி பேசுவேங்க. அப்படி பேசுகிறப்ப அவர் முனிமான்னு நல்லா பேசுவார். நல்லா அழகழகான பாடல்கள் பாடுவார். அப்படி பாடிட்டு இருப்பார். அப்புறம் சில சமயங்களில் எதுக்குன்னு தெரியாமல் நம்மளுக்குள்ள அந்த ஒரு வருத்தம் வந்துடும். அந்த மாதிரி அங்கே நடந்த அந்த அதாவது லைவில் கமெண்ட் பண்ணையிலே நடந்த ஒரு பிரச்சனையினால நான் அங்கேருந்து வெளியே வந்துட்டேன் அந்த லைவை விட்டு. அதுக்கப்புறம் என்னோடய சேனல் நடத்துறதுல இருந்துச்சு. அவரை போய் நான் அந்த லைவுக்கே நான் போகிறதில்ல பார்த்துக்கேன். இப்போ திடீர்னு சமீபத்தில் நேற்று 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸில் என்னோடய தோழி ஒரு ஸ்டேட்டஸில் வச்சுருந்தாங்க. அவர் வந்து இறந்து போயிட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. என்னது இது, நேற்று கூட அவர் லைவில் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதாவது கமெண்ட் பண்ணலை, வாட்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அவர் அங்கே அழகாக பாடிக்கிட்டு இருந்தார். எப்படி இறப்பார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னங்க இப்படி ஸ்டேட்டஸ் வச்சுருக்கே சிஸ்டர்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க நிஜமாவே அவர் தற்கொலை பண்ணி இறந்துட்டாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு பார்த்துக்குங்க. ஏன்னா அந்த லைவில் நான் நிறைய பேரோட பேசி இந்த ஆன்லைனில் சில பேரோட தனிப்பட்டு எனக்கு பழக்கம் இருக்குது பார்த்துங்க. பழக்கம்னா அதாவது கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி பழக்கம் இருக்குது பார்த்துங்க. அந்த மாதிரி விஜி, சுபா, சிலம்பு, மகிழன் அண்ணா, அப்புறம் வந்துட்டு நரி, அப்புறம் வந்து இளவரசன் அண்ணா, அப்புறம் இப்படி நிறைய பேர் எனக்கு கொஞ்சம் பழக்கம் பார்த்துக்கோங்க. அவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க சின்ன சேனலில் அவருடைய இறுதி அஞ்சலியை போட்டு எல்லாருமே அவங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாங்க. நான் போய் அங்கே போய் என்னோடய வருத்தத்தை தெரிவிக்க முடியல பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாருமே என்னை பிளாக் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய குணாதிசயங்களும் என்னுடைய குணாதிசயங்களும் வேறு பார்த்துக்கோங்க. நான் எதையாவது ரகசியமாக வச்சுக்கிறோன்னா அப்படின்னா கிடையாது. அதனால என்கிட்ட அப்படி க்ளோஸில் பேச மாட்டாங்க. அதனால அவங்க என்னை எல்லாருமே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் பார்த்துக்கோங்க, எங்கேயுமே போய் நான் என்னோடய வருத்தத்தை அவங்களுக்கு தெரிவிக்க முடியலை. ஆனால் வந்து ஒரே ஒரு நண்பர், அது அவர் பேர் வந்து கிஷான், அவர் மட்டும் வந்து என்ன செஞ்சார், 12 மணிக்கு எனக்கு வந்து தெரிவித்தார். அதாவது சேக்கிலர் அண்ணா இறந்து போயிட்டாரு அப்படின்னு. அந்த விஜய் சிஸ்டர்லாம் சொல்கிறேன் பாருங்கள், அவங்கெல்லாம் வந்துட்டு என்கிட்ட அவ்வளோ மணிக்கணக்கில் பேசுவாங்க. ஆனால் அவங்க கூட தோணலை என்கிட்ட வந்து இதை பகிர்ந்துக்கணும். எனக்கு மனசு ரொம்ப சங்கடமாக போச்சு. வீட்டில் அழுதாலும் வீட்டில் வயிறாரு எங்கள் வீட்டுக்கார். ஆன்லைனில் இருக்கிற ஒருத்தருக்காக கண்ணி இப்படி படிச்சுட்டு அழுதுட்டு கம்முன்னு வீட்டில் இருப்பியா பாடுவோம் அப்படின்னு என்னை திட்டினார். ஆன்லைனில் இருக்கிறவங்களும் மனுஷங்க தானே, அவங்க நேற்று பேசினவங்க இன்றைக்கி நாளைன்னா அவங்களுக்குலாம் எப்படி மனசு வருத்தப்படும். அந்த மாதிரி தான் எனக்கு வருத்தம் இருந்துச்சு. அதை விட அங்கே இருக்கிற அந்த தோழர்களோட நம்மளுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்க முடியலன்ற வருத்தம் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்ன, இங்கே நிறைய பேர் இருக்கீங்க, என்னோடய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் அவர் ஆத்மா சாத்தி அடைய வேண்டிக்கங்க. கண்டிப்பாக தற்கொலை முயற்சி பண்ணாதீங்க. படைச்ச கடவுள் நம்மளுடைய உயிரை எப்போ எடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போ எடுத்துக்கட்டும். சேக்கிலர்னா உங்களுக்கு என்னோடய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய நண்பர்கள் மூலம் உங்களுக்கு தெரிவிக்கலைனாலும் நிறைய நண்பர்கள் எனக்காக இருக்கீங்க. நீங்களும் அவருக்காக எனக்கு வருத்தத்தை தெரிவிங்க.